no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் அந்த சிஎஸ்கே மேட்ச்லேருந்து மீள முடியாத துயரத்தில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆப்வியஸ்லி என்னென்ன ஃப்ளாஸ்லாம் பண்ணாங்க சிஎஸ்கே டீம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கமெண்டேட்டர். வணக்கம் சார், பட்டாபி ராமன் சார். வணக்கம் பாலா சார். எப்படி பார்க்குறீங்க நேத்தோடைய மேட்ச்சை? ஏன்னா நீங்கள் சிஎஸ்கே ஃப்ளாஸ் பண்ணாங்க, நீங்கள் மோர் தேன் தட் அதே பிரெத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா ராஜஸ்தான் எப்படி பிரமாதமாக அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணான்றதான் சொல்லணும். ஆமாம் ஆமாம். ஸோ அஃப்கோர்ஸ் யூனோ டூ சைட்ஸ் ஆஃப் அ சேம் காயின்னு. நம்மளோட பிழையை வந்து அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான், நம்ம என்ன சிஎஸ்கேயோட பிழையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான். முதல்ல டு ஸ்டார்ட் வித் டாஸ் இஸ் அ மியர் ஸ்பின் ஆஃப் த காயின். அது எப்படி வேணால் விழலாம், ஆனால் அது எப்படி ஊழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீன்றது அது கொஞ்சம் இன்ஃபார்ம் டிசிஷன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், ரிசர்ச், பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. நல்லா கண்டிஷன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன். என்னன்னா ஈரம் இருக்குது, மழை இருக்குனால மேட்ச் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அந்த சந்தேகத்தில் இருந்தனால கவர்ஸ் நிறைய பர்பச்சுவலாக இருந்ததுனால அந்த அந்த வேர்த்து ஊற்றிருக்கும். ஸோ அது மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ஹான்ஸ் ஆனதுனால ஆப்வியஸ்லி குட் டாஸ் டு வின் அண்ட் போல். அந்த போல்ன்றது டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் டு பிரேக் இட் டவுன் நல்லாவும் போலிங்கும் போட்டான். நிறைய பேர் டாஸ் வின் பண்ணிட்டு சரியான டிசிஷன் எடுப்பான், ஸ்கில் செட்ஸ்ல பேக் பண்ண மாட்டான். ராஜஸ்தான் நல்லா அதையும் பேக் பண்ணி ஆர்ச்சரும் பர்கரும் பிரமாதமா போலிங் போட்டு, பர்கர் பாருங்க ஜஸ்ட் 2 for இந்த கான்டெக்ட் ஆஃப் T20 கேம் எவ்வளோ லட்ச ரன் அடிக்கிறான், எல்லாம் எவ்வளோ மேட்ச் பார்க்குறோம், பிரிச்சு மேயறான் பேட்ஸ்மேன்லாம். 2 விக்கெட் எடுக்கிறவனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறான்னா அப்போ அந்த இம்பாக்ட் பாருங்க, அதுதான் டெல்லிங் இம்பாக்ட். சார் ஆக்சுவலி ஐபிஎல்ல அது ஏதாவது இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா சார்? கரெக்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி, கரெக்ட். அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா தாக்கூர். இப்போ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அதுவும் 2 பேட்டத்தான். நீங்க சொல்ல சரியான பாயிண்ட், டுக் த வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் மை மவுத். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டத்தான் கல்கட்டாவில் எடுத்தாலும் சரி, வான்கடையெல்லாம் ஹை ஸ்கோரிங் 200+ பார்த்தீங்கன்னா அட்ஜூடிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமெண்டேட்டர்ஸு இல்லைனா அவங்களாம் ஒரு ஒரு ப்ரீமியம் பிளேயர்ஸாக இருப்பான். அவங்களாம் தான் ஆப்வியஸ்லி அவன் வந்து சில பேர் பேட்ஸ்மேன் பக்கம் சாஞ்சிருவான். அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சேனர் காமன் சென்ஸ் ப்ரிவேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போலர்ஸ் வந்து தேங்க்லெஸ் இந்த மாதிரி கிரேவ் யார்டு பிச்சஸில் வந்து தேங்க்லெஸ் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுற ரோபோ மாதிரி ஆகிடுறான் அவன். ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு அவன் 3 wickets 2 wickets எடுக்கிறவனுக்கு வந்து மேன் ஆஃப் மேட்ச் பண்ணணும்னா டெஃபினட்டாக அவன் வந்து ஒரு டீப்பாக வந்து யோசிச்சு பேட்ஸ்மேன் பக்கம் சென்டிமெண்ட், விராத், ரோஹித் எமோஷன் பக்கம் சாயாம சேனா கிளவரா வந்து இவங்களுக்கு கொடுத்தது வந்து அதை பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த கான்டெக்ட்ல. பட் மெயினாக வந்து சிஎஸ்கே நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸிக்யூஷனில் நான் நினைக்கிறேன் ஒரு பிளான் இருக்கலாம், இவ்வளோ அடிக்கணும், பெஞ்ச் மார்க் எல்லாம் இருக்கணும். பட் டக்குன்னு சுச்சுவேஷன் நீங்கள் கணிச்சு அடாப்ட் பண்ணும். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன். அது வந்து உங்களுக்கு யாருமே எதிரெண்ட்லேயே நான் லட்சவாடி சொல்லுவேன், எதிரெண்ட்ல டெண்டுல்கரே இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு திங்க் ஆன் யுவர் ஃபீட். நீங்களா வந்து அனலைஸ் பண்ணணும் இந்த சுச்சுவேஷன் இப்படி ஆடணும்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒட்டி வர விக்கெட்ல ஏன் நீங்கள் ஆடி சிமுலேட் பண்ணலன்னு. அது கூட கஷ்டம். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே நல்ல பிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணி கட்டாந்தரியா மொழிகின ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் ஆஸ்ட்ரோமேட்டிங்கில் பண்ணுவோம். ஏன்னா you can hit through the line and batting is all about confidence and middling touch. அந்த பால் வந்து மிடில் ஆஃப் த பேட்ல பட்டு தெரிக்குது பாருங்க, அந்த ஃபீலே தனி. அது பேட்ஸ்மேன்லாம் சொல்லுவான், அதை ரசிப்பான். ஸோ அந்த ஃபீலுக்கு தான் நீங்கள் ஏங்குறீங்க. ஸோ நல்ல பிச்சில் தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஆனால் ஒரு ஹாஸ்டைல் பிச்சுக்கு சபைனா பார்க், கிங்ஸ்டனோ, கேப் டவுனோ அங்கேயோ இங்கேயோ மாட்டிக்கினீங்க, வாக்கா பர்த்லையோ ஒட்டி வர பிஞ்சிலையோ மொட்டேராலோ அங்கேயும் இங்கேயோ டேர்னிங் ட்ராக்ல மாட்டிக்கினீங்கன்னா புன்சன் பர்னரில், அப்போ நீங்கள் கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட் டக்குன்னு டிலே பண்ணும் ஷாட்டை. எவ்வளோ சீக்கிரம் ஆகணும், எவ்வளோ லேட் ஆகணும், என்ன பேட் ஸ்விங் இருக்கணும், அதெல்லாம் அடாப்டேஷன். அங்கே தான் வந்து உன் கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும். அந்த ஏரியாவில் தான் நம்ம அசந்துட்டாங்க. 1 dimensional ஒரே மாதிரி தான் நான் பிடிவாதமாக இப்படி தான் ஆடுவேன், நான் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஆப்பனன்ட்ஸ் வந்து ஸ்கூல் பாய் 11 இல்லை இல்லையா, அவனும் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ், அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். அதுதான் விஷயம். அடாப்ட் பண்ண முடியல சிஎஸ்கேவால். அது வந்து அது பிழை தானே. ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ரீஅசஸ் த டார்கெட். ஓகே, பவர் பிளேயில் நிறைய சேதாரம் இருக்கக்கூடாது. 1 or 2 wickets போனால் பரவாயில்ல, வில் கிளாட் வித் 45 or 50 or 40 or வாட் எவர் அப்படின்றத அந்த ரீஅசஸ் பண்ணுற அந்த சாமர்த்தியம் எல்லாம் போயிட்டு அந்த கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே ஒரு டாடிஸ் ஆர்மியா இருந்தப்போ அது இருந்தது சார். தோனி, பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம், டூப்ளசி. ஆமா கரெக்ட். இன்னைக்கு எல்லாரும் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸோட ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே 150+ ஸ்ட்ரைக் ரேட். பட் ஆனா ஸ்கோர் வந்து நிக்க மாட்டேங்குது. வரவங்க ஒரு 2 பால் 4 அடிக்கிறாங்க, 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கிளாமர் ஷாட்ஸ், அதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லையா. நான் இந்த மாதிரி டஃப் பிச்சில் நீங்க ஆடுறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 dimensional மசில் மெமரி, நான் இப்படி தான் ஆடுவேன் பிடிவாதமா இருந்தால் அது வந்து அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. யூ ஹேவ் டு அசஸ். அது வந்து எந்த ஸ்கூலும் எந்த ட்ரைனிங் ஸ்கூல்லையும் அவனுமே சொல்லித்தர மாட்டான். நீங்களாம் அடிபட்டு உருண்டு பிறண்டு தான் எழுந்து பார்க்கணும். அந்த ஜெஸ்டேஷன் பீரியடு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணுன்ற அந்த கட்டாயம் இருக்குது. 1 or 2 சீனியர் பிளேயர்ஸும் அந்த புவர் ஷாட்ஸு செலெக்ஷன்ஸும்
நம்ம எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம ஏற்கனவே ஷோவில் பேசின மாதிரி லாங் ட்ரான் டோர்னமெண்ட் 14 கேம்ஸ் இருக்கிறதுனால யாருமே மெனக்கெட்டு தண்டமாக ஆரம்பிக்கணும்னு ஆட போகிறது இல்லை. இந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து லெசன்ஸ் எடுத்துக்கணும். என்னன்னா ஒரு 2 அடி பட்டா கூட ஹெட் அப் சின்னப்புன்னு மோதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரொவைடட் செல்ஃப் பிலீஃபும் அந்த கரேஜும் இருக்கணும். முக்கியமான விஷயம். செட் ப்ராசஸ் இருக்கணும், கேம் பிளான் இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். மெயினாக இந்த எக்ஸிக்யூட்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மெயினாக அதான் விஷயம். ஓகே, இந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கலாம். ஓகே, 2-3 இன் ரோ ஆனால் கூட லாங் ட்ரான் ஃபார்மேட்னால we can bounce backன்னு அந்த பிலீஃப் இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாட் தே ஃபீல். அவனு வந்து பேட்டிங் கோச்சோ டீம் கோச்சோ வந்து ஒரு மிஸ் ஆப்பு ஒரு பிளண்டரில் போய் அழுத்தம் திருத்தமாவோ அவனை பிழை கண்டுபிடிச்சி அவன் குற்றம் சொல்கிற மாதிரி அவனோட கான்ஃபிடென்ஸை ஷேட்டர் பண்ண அவன் பேட்டிங்கை கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு புஷ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் ட்ரை பண்ணேன், இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல பிழை வந்தது, ஓகே இந்த பிளான் கரெக்ட் தான், we will go ahead with the plan அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் திங்கிங் இருக்கணும். அந்த கிளாரிட்டி அப்செட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ டேடி சாமின்னு பேசணும். தோனி அப்படிங்கிற ஒரு டேடி இல்லாததுனால சிஎஸ்கே சஃபர் ஆகுதா இல்லை தட் டசன்ட் மேக் இட் ஆப்வியஸ்லி ஹியூஜ் ஷூஸ் டு ஃபில். அவன் சைக்கலாஜிக்கலாக ஹி மைட் ஹவ் ஹெல்ப். நேற்றுக்கு தோனி இருந்தால் அதான் தோனி மாதிரி பிளேயர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீஅசஸ் பண்ணி ஒரு நிறைய டோர்னமெண்ட்டில் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கேமே அடிப்பட்டா கூட அந்த மிட்டிகேட் பண்ணுவார். அந்த வரியோ அந்த மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டை நேரோ பண்ணி நெட் ரன் ரேட் கோசரம் ஆடுறான். அதான் அந்த ஸ்மால் 1%ers இந்த கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ்ல என்னத்த அடிபட்டாச்சு அப்படின்னு கிடையாது. அடிபட்டாச்சு ஓகே, ஆனால் அந்த மார்ஜினை குறைச்சி நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா நாளைக்கு 2-3 வீக்ஸ் டவுன் த லைன் இதோட பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் இருக்கும். அதுதான் அந்த கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ், அதுதான் அந்த அடாப்டேஷன். ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பிச்சர்ஸ் மாதிரி கட்டாந்தரியா மொழிக்கு விடல. ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது, ஈரப்பதம் நேச்சர் கண்ட்ரோல் பண்ண விட திடீர்னு ஓவர் காஸ்ட் ஆச்சு, மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வி ஹேவ் டு அடாப்ட் அப்படின்ற அந்த கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் வந்து அது வந்து நீங்கள் உருண்டு பிறந்த சர்க்கியூட்டில் கொஞ்ச நாள் ஆடி அது அடிப்பட்டால் தான் அது வரும். அது டக்குன்னு வராது. ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். அது அன்எக்ஸ்பிளைனபிள் அப்ட்ராக்ட் அது அவ்வளோ. ஓகே ஓகே. தோனி எவ்வளோ முக்கியமான பிளேயரோ அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் ரொம்ப முக்கியமான பிளேயர் சிஎஸ்கேக்காக. ஒரு டெட் ஃபார்மில் இருந்தார், டெட்லி ஃபார்மில் இருந்தாருன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெட் ஃபார்மில் இருக்கிறாருங்கிற மாதிரி ஆயிட்டு. என்ன சார் ஆச்சு சஞ்சு சாம்சன்? ஏன்னா பிரேக் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் ஆல் 2-3 வீக்ஸ் பிரேக் இருக்கு. யூஆர் ஒன்லி ஆஸ் குட் அஸ் யர் லாஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு கிளீஷேல. நீங்கள் வந்து பிளேயரை கம்பீட் பண்ணுறச்சு ஆப்போனண்ட் யார் எப்பேற்பட்ட பிளேயராக இருந்தாலும் அவன் லாஸ்ட் மேட்ச் என்ன ஸ்கோரோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து பாயண்ட்டாக ஆஸ் அ போலர் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக் படி அவர் கான்ஃபிடன்ஸோட வராரு. பட் இன்டர்வீனிங் பீரியடில் கேப் ஆயிடுச்சு அந்த ரிதம் கிதம்லாம். நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துன்னு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுற மாதிரி தான் ஒரு இண்டிகேஷன். ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கிற ஒரு திக்கிஷ் எட்ஜு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அட்டாக் பண்ணாதனால ஒரு எல்யூசிவாக செகண்ட் தேர்ட் ஸ்லிப் ஏரியாஸில் ஆள் இருந்ததுனா மாட்டிருந்தாலும் மாட்டிருக்கான். ஸோ ஏட் அ ஃபார்ச்சுனஸ் பிரேக், ஆனால் அதை கேஷ் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ நம்ம ரொம்ப ஓவராகவும் ஒரு T20 இன்னிங்ஸ் 5, 6, 7, 8, 10 பால் சாம்பிளில் வச்சு ரொம்பவும் அனலைஸ் பண்ணவும் முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அவ்வளோ we have to move on. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நல்ல பிச்சில் நம்ம ஆட போகிறோம். ஹோப்ஃபுல்லி பெரிய மைட் ஆஃப் சாம்பியன் சைடு அது இது. ஐ திங்க் யூ கோன் டு ப்ளே பஞ்சாப் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்சிபி, அதுக்கப்புறம் ஜிடி, நாட் நெசரி இந்த டாடர், அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 more கேம்ஸ் இருக்குது. டக்குன்னு பேக் டு பேக் எல்லாமே சாம்பியன் சைடு 1 or 2 வெரி நியர்லி சாம்பியன்ஸ். அந்த மாதிரி கான்டெக்ட்ல we have to be at our best. அவ்வளோதான், வேற கிடையாது. சிஎஸ்கேக்கு they have to just pull up their socks ever so quickly. ஓகே, கிச்சுன்னு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரி அவன் காதுக்கே அது கேட்கறதுக்கு பிடிக்காது. ஓகே, கிச்சு பேடாக இருக்குன்றதெல்லாம் வந்து வெளியில தான் சொன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே ஷேட்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹெட் அப் சின்னப்போ தான் இருக்கும். நல்ல பிச்சு நெக்ஸ்ட் ஒரு 2-3 பிச் வந்துன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி அடிச்சு காட்டணும். அந்த பேரியரை ப்ரீச் பண்ணி அந்த உங்களை அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டக்குன்னு மேட்ச் வந்தாலும் பெட்டர். நீங்கள் நிறைய நேரம் தேங்கியும் இருக்க வேணாம். உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன்ஸை உடனே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் மேட்சஸ் வந்துட்டே இருக்குது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அப்படி தான் நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும் நீங்கள். ஓகே ஓகே. இப்போ நேத்தோட மேட்ச் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க, நம்ம பேட்டிங் ஆடணும் சார் சிஎஸ்கேல. அப்ரோச் பார்த்தோன்னா சிஎஸ்கேவோட போலிங் வந்து வீக்காக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே பேட்டர்ஸ் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக ஆடினாங்களோ, ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இருக்குது, அது ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் அது ஒரு இரிட்டேஷன் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா பிகாஸ் தே ஆர் சீயிங் டார்கெட்ஸ் இந்த மாதிரி தே மைட் ஹவ் டிஸ்கஸ்டு. பட் ஆப்வியஸ்லி போனோடனே இறங்கினோடனே அந்த பிச் அசஸ் பண்ணி ஆடுறதுன்றது நம்ம திருப்பி பேசுகிற மாதிரி ஒரு கிளி மாதிரி சொன்ன மாதிரி அதே பாயிண்ட்டை. ஸோ அந்த அடாப்டேஷன் சாமர்த்தியம் போகிறல டக்குன்னு. ஓகே, தே ஹேட் விக்கெட்ஸ் இன் ஹேண்டு. ஓவர்டன் கூட இப்படி ஆடி கீடி ஒரு மாதிரி 140க்கு கொண்டு வந்த டோட்டலே பிகாஸ் தே ஹேட் சம் டைனி பிட் ஆஃப் டைம் இன் த மிடில். ஹேட் த ஏர்லியர் பிளேயர்ஸ் வந்து ப்ராபப்ளி ஒரு சேனா அப்ரோச் பண்ணியிருந்தா ரிலேட்டிவ்லி பெட்டர் அப்ரோச் இருந்திருந்தா
they might have probably dragged it to 160 or 170. அப்போ சூரியவம்சியோ அந்த ஜெய்ஸ்வாலோ அந்த எக்ஸிபரண்டா ஆடுறதுல ஒரு பிழை கிழி வந்திருக்கலாம். அவங்களே அவங்க ஸ்கில் செட்ஸோட பெட்டர் ஆகணுன்ற கட்டாயத்துல வந்தா ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். அந்த சமயத்துல ஒரு ஆப்டிமம் ஷாட் அடிக்காம கொடையை கலப்பிந்தானா விக்கெட் வந்துருந்தா 1-2 வந்திருக்கும். இதெல்லாம் தெர் இஸ் நோ எண்ட் டு கன்ஜெக்சரிங். இந்த மாதிரி கெஸ் பண்ணினே இருக்கலாம். பட் நீங்கள் டோட்டலே போடல வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு எஃபர்ட் இருக்கிறது? இப்போ ஓவர்டன் அட்லீஸ்ட் அவர் போலிங் போடுறதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்குது. அட்லீஸ்ட் புட்ட ப்ரைஸ் டாக் அண்ட் விக்கெட் ஒரு 40 ரன் அடிச்சாரு. அதனால டீம் டேலி ஸ்வெல் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணலாம் கேமை. அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அவங்களே அவங்க சான்ஸே கொடுத்துக்கல. ஸோ அவங்க விரலையே அவங்க கண்ணை குத்தின்ட்டாங்கன்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே. ஓகே பேட்டிங் பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். போலிங் எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லா இருக்கா? இந்த மாதிரி லோ டோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆப்பனன்ட் சைடு ரொம்பவும் கன்சர்வேட்டிவாக ப்ரிசர்வ் பண்ணிக்கின்னு பதிங்க ஆனால் 2-3 விக்கெட் வந்து ஒரு ரன் அவுட் ஆகுது, ஒரு அம்பையர் கால் இது அது ஆகி மிஸ்ரி காம்பவுண்டே திடீர்னு 30 for 4 ஆஃப் 7 overs 8 overs ஆயிடுச்சுன்னா அவனே வந்து குழியை நோண்டி புதைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணிட்டான் அவன், லோ டோட்டல் 60-70% போலர்ஸ் வின் பண்ணி கொடுத்தான். பர்கரோட 2 for ஆர்ச்சர் போலிங்கை வின் பண்ணி கொடுத்தாச்சு. கேமு முதுகெலும்பு வெரி நியர்லி உடச்சாச்சு. 60-70% வின் பண்ண கேமை அவனா வந்து பிழை பண்ணிட்டு குழி நோண்டி இறங்கினா தவிர உதப்பட போதில்ல. ஸோ தே வென்ட் ஃபார் த ஜகுலர். உங்களுக்கு போடு அடிச்சு சாச்சு கதவு சாச்சு நம்ம மூஞ்சி மேலேன்ற மாதிரி அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் அப்ரோச் தான். பட் இந்த மாதிரி எஃபர்வெசன்ஸ் ஆஃப் யூத்து, எக்ஸூபரன்ஸ், அந்த சூரியவன்சி பற்றி ஏக்கர் கணக்கில் நியூஸ் பிரிண்ட் எழுதி படிச்சுன்னு டெண்டுல்கர்லாம் வரைச்ச 88, 87 ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி நியூஸ் பிரிண்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரெப்ளிகேட் பண்ணாங்க இன்டர்நெட் ஏஜில். அப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு ப்ரொடிஜியஸ் டேலண்ட்டு. ராஜஸ்தான் இன்வெஸ்ட் பண்ணி கோவிட்லேருந்து அதோட ஃப்ரூட்ஸ் ஆஃப் லேபர், அவங்க சேன் ஹெட்டு, டெஸ்ட் மேட்ச் ஹீரோ, அது இது அந்த காம்பினேஷன் வந்து பெரிய டார்கெட் இல்லை. அவங்க ஏறி மேய்ச்சிட்டு போயினே இருந்துட்டேன். பிகாஸ் நான் சொன்ன போலர்ஸ் டன் த ஜாப் ஆல்ரெடி. ஃபினிஷிங் டச் கொடுக்கணும், அந்த பாலிஷ் கொடுக்கணும், ஃப்ளரிஷு போதாத்துக்கு அவனும் அந்த நெட் ரன் ரேட் அது இதெல்லாம் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹெட் அப் சின் அப்னு ஒரு இந்த மாதிரி ஒரு வின் பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு சிக்னல் கூட 12 ஓவர் நான் அடிச்சு கிழிக்கிறேன் இந்த மாதிரி டார்கெட்னா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து யூஆர் சென்டிங் அன் இம்ப்ளிசிட் சிக்னல். இதெல்லாம் டாசிட் சிக்னல். ஸோ பிளேயர்ஸ் ஆல்சோ வாண்ட் டு கிவ் தட் கைண்ட் ஆஃப் சிக்னல் அண்ட் மோஸ்ட் ஆல் ஃபீல் குட் அபவுட் த வின். சும்மா தேக்கி ஸ்கிராம்பிள் பண்ணி ஈக் அவுட் பண்ற வின் இல்ல, இது கன்வின்சிங் வின், பல்சேட்டிங் வின் இது. ஓகே நல்ல பிளான் தான் சார் செட் பண்ணாங்க. இப்போ கலில் நல்ல போட்டார், ஸ்விங் இருந்தது. மேட்டன்ட்ரி கூட வைபவ் சூரியவன்சிக்கு நல்ல அந்த ஜேக்கப் டஃபி வந்து அபிஷேக் சர்மாக்கு என்ன அந்த தைபேட்ல ஹிட் பண்ற டெக்னிக் இது பண்ணாரோ இவரும் அதே தான் பண்ணாரு. பால் இன் ஏர் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய நேற்று ஃபீல்டிங் வந்து ரொம்ப வேர்ஸ்டாக இருந்த மாதிரி தான். கூட டஃப் கேட்ச், ஓகே ஃபீல்ட் கேட்ச், அது ஆஃப்கோர்ஸ் யூ கேன் லுக் அட் இட் எய்தர் வே. பட் ஹேவிங் செட் தட் அந்த சூரியவன்சியோட அந்த ஃப்ளரிஷும் பந்தும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஆஸ் த ஈவினிங் ஓவர் ஆன் பிச்சும் ஒன்றும் மாதிரி டெமன்ஸ் இல்லை, ஆலே ஆகி ரெஸ்ட் ஆயிடுச்சு. போதாத்துக்கு இந்த மாதிரி ஒட்டி வர பிச்சில் நீங்கள் மோதினீங்கன்னா இன்னும் சாதாரணமாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி கிருகி விட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த வந்து கிரம்பிள் ஆகிற பிச்சிலையோ அந்த ட்ரையிங் பிச்சில் உங்களுக்கு இரிட்டேஷன் காஸ் பண்ணும் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ பந்தும் ஜோரா வந்து தான் அவனோட சோபர்ஸ் லாரா பத்தி கம்பேர் பண்றாங்க. 14-15 வயசு பையனை விஷயம் எல்லாமும் கம்பேர் பண்ணல, விஷயமும் இருக்கு. அதுக்கப்பாற்பட்டு அவன் மேல ப்ரெஷர் போடாம சொல்றவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாரிஷிங் ஃபாலோ த்ரூ, ஒரு இன்ஹிபிஷனே இல்லை பாருங்க. ஒரு தன்னை அடக்கிக்கணும் அப்படி இப்படின்னு டெம்பர் பண்ணணுன்ற அந்த எண்ணமே இல்லை. அந்த ஒரு ஏஜ் பிளஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ப்ரூட் ஸ்ட்ரென்த், ஒரு லட்ச மசில் மெமரி. 4 வருஷமா ஜெய்ஸ்வாலோட இவன் நிறைய அடிக்கிறான்னா பாருங்க. அது என்ன, அவன்லாம் வந்து ஜெய்ஸ்வால்லாம் பாதோஹினி ஈஸ்டர்ன் யூபிலேருந்து வந்திருக்கான். இம்பவரிஷ்ட் இந்த வாரணாசி ஈஸ்டர்ன் யூபியை வெஸ்டர்ன் யூபியை பிரிச்சிடலாம். ஏன்னா யூபின்றது தமிழ்நாடு 6 கோடினா அங்கே 20 கோடி, 4 ஸ்டேட்டா பண்ண வேண்டிய ஸ்டேட்டா யோசிச்சு பாருங்க. அப்போ பயங்கர இம்பவரிஷ்ட் ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கான் இவனும் அவனும். யாரு இவன் சமஸ்திபூர்லேருந்து வந்திருக்கான். பீகார்லேயும் பெரிய ஊர் தமிழ்நாடோட லட்சம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்கேருந்து பூவரிஷ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து மனசுல அந்த கொலை வெறி, அந்த ப்ராக்டிஸ் பண்ணும், அந்த சென்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே லட்ச பால் மசில் மெமரி அடிச்சு ஆட்டோ பைலட்ல அங்கே ஊந்தா கண்ணை மூடின அடி அப்படின்ற மாதிரி ட்ரெயின்ட் அண்ட் ரிஹர்ஸ்டு மைண்டுக்கு அந்த பலனு ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஜாய், ஃப்ரூட்ஸ் ஆஃப் லேபர். நமக்கு வந்து இன்னும் ஃப்ரான்ச்சைஸி அவன் அடிச்சாலும் என்ன, இந்தியன் ஸ்கை அடியிலே ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு சக்ஸஸ், ஒரு குவாலிட்டி டேலண்ட் பிளாசம் ஆகுதுன்னா அதோட கண்கோடி வேற என்ன வேணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கான்டெக்ட்ல. பியூட்டிஃபுல்லி செட் சார்.
இப்போ சிஎஸ்கே பேக் டு சிஎஸ்கே பார்க்கும்போது நம்ம மேட்ச் இங்கே தான் தோத்தமா இல்லை ஆக்ஷன்லேயே தோத்துட்டோமா அப்படிங்கிற doubt இருக்கு. சரியா எங்க சார் அது வந்து we cannot go back. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் he splurged அன்னித்து ஷோல கூட பேசணும் 14 crores கார்த்திக்கும் ஆமா, ஒரு பிளேயருக்கும் கொடுத்தோம். ஒரு பிளேயருக்கு நேத்திக்கு கேப் கட்சி ஓகே டைனி கிளிம்சஸ் காமிச்சார் டேலண்ட் ஒரு 6 அடிச்சாரு. பட் ஃபேர் இனஃப் இது பார்ட் ஆஃப் த திங் இல்லையா? அது லாட்ரி மாதிரி தான். இட் கேன் கிராஷ் அண்ட் பேர்ன் என்ன வேணா ஆகலாம். வி நெவர் நோ ஹவு குவிக்லி த பிளேயர்ஸ் அடாப்ட், ஹவு குவிக்லி தே லேர்ன். இப்போ ப்ரைஸ் டேகுன்றதெல்லாம் வந்து ஒரு பர்செப்ஷன். நீங்கள் இந்த வேல்யூ உங்கள் பாஸ் க்ளோரிக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்றது. அதுக்குன்னு நீங்கள் ப்ரெஷர் போட்டுட்டீங்கன்னா உங்கள் ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கணும். அந்த ப்ரெஷர் போட்டுக்காமல் இருக்கணும். பிளேயருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். எவ்ரி கேம் இஸ் நியூ கேம், நியூ ஸ்லேட், நியூ பிகினிங் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எவ்ரி பால் இஸ் நியூ. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு கொண்டு வரணும். நீங்கள் அதுக்கு நடுவில் ஒரு மனசில் தைரியம், ப்ராக்டிஸ் இதெல்லாம் தான் காம்ப்ரஹென்சிவாக கொண்டு வந்து தானே உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கிரியேட். அது ஆக்சிடென்டெல்லாம் நடக்க போகிறது இல்லை. ஆப்பனண்ட்டும் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் பாய் 11 அந்த மாதிரி 11 இல்லை. ஸோ எவ்ரிபடி இஸ் அ கன்னிங் ப்ரொஃபஷனல். ஸோ தேல் பி அப் ஃபார் இட். இட்ஸ் ரியல் சேலஞ்ச் தான். பட் அகெயின் ஒரு சின்ன சாம்பிள் சைஸ், ஒரு கேமில் அடிப்பட்டதுனால நம்ம சென்னை ஃபேன் இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுனால எமோஷ்னலாக நம்ம டக்குன்னு கண்ணாப்பினான்னு திட்டிக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி நாட் ஒர்த் இட். ஏன்னா கேம் ஆடுற பிளேயரே கண்ட்ரோல் பண்ண முடியாத கேம் இது. அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஃபார்மேட் ஆஃப் த கேம். ஸோ வெளியிலேருந்து வந்து தாறுமாறாக சொல்லுது. ஸோ தே ஸ்ட்ராட்டஜைஸ்டு ஒர்க் அவுட் ஆல அடாப்ட் பண்ண முடியல. திருப்பி பேசுனாங்க, எல்லாரும் சொன்னாங்க. இதுதான் விஷயம். அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். இதை எப்படி இதை வந்து கடந்து போகணுன்றது தான் டக்குன்னு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுதான் அங்கே தான் அந்த ஈகோ சிஸ்டம் அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பேட் ட்ரீம் டன் அண்ட் டஸ்டட், ஓகே லுக் ஃபார்வர்ட் டுன்ற மாதிரி அந்த பவுன்சிங் பேக் இருக்குது பாருங்கள். அது ஸோ வெரி வைட்டலி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கிராம்டு கேலண்டரில் அடிக்கடி கேம் கிடைக்கிறதுனால ஓகே நம்ம ஹோம் ஸ்கைஸில் ஆட போகிறோம், சென்னையில் ஆட போகிறோம், நல்ல வென்யூ, நல்ல பிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேன் வந்து வி கேன் ப்ராப்ளி ஹிட் த்ரூ த லைனு. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடிக்கணுன்றதுக்கும் அந்த ஒரு மைண்டு, அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும். 1 or 2 balls மேபி அசஸ் பண்ணிட்டு கூட ஹோப்ஃபுல்லி இவ்வளோ டஃபிஷாக பிச் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் இருக்காது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா சம்மர் பீக்கான வெக்க ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச் நம்ம கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அடுத்த மேட்ச் பற்றி பேசலாம் சார். இப்போ சிஎஸ்கே ஒரு சின்ன ஸ்லைட்டரான லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹியூமிலேட்டிவ் லாஸ். இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னா டெஃபினட்டாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இதே டீமோட இறங்க போகிறது ஐ எம் நாட் சோ ஷுவர் பாலா. சிஎஸ்கேவோட டிஎன்ஏ பற்றி தோனியோட ஹெல்மில் ஓகே ஐ டோன்ட் திங்க் ஒரு ஃபுல் சீசன் ஆனா தோனி 22 பிளேயர் டிஸ்போசல் இருக்கானா கூட 14 பிளேயர் மேலே ட்ரை பண்ணுறது இல்லை. அட் பெஸ்ட் மேபி 15. அதாவது இன்ஜுரி இருந்தால் 14 மேலே. ஐ ரிமெம்பர். ஸோ இஃப் ஹி ஹஸ் காட் கான்ஃபிடன்ஸ் இன் சர்டன் பிளேயர், ஹி டேக்ஸ் ஹிஸ் டைம் டு டெவலப் தட் கான்ஃபிடன்ஸு. காசு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆட வைக்கிறது இல்லை. ஐ ஹவ் சீன் பாபா அபரிசித்னு ஒரு பிளேயர் புனே கூட போய் அக்கம்பெனி பண்ணாரு. 5 seasons he was benched. Something like 60-70 matches he was benched. Dhoni probably felt he was not good enough. அந்த ஒரு ஜிக்ஸா பசில் அவரை ஃபிட் பண்ண முடியலன்னு நினைச்சாரு. பட் he couldn't help himself dropping him. ஸோ அந்த கான்டெக்ட்ல சொல்லணும் தோனியோட டிஎன்ஏவே யாரும் எடுத்தோம் கௌத்தோன்ற கல்ச்சரே கிடையாது நம்ம ஊர்ல. ஃபிளெமிங்கும் அதே சேம் பேஜ் 2 பேருமே. ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க சர்ஃப்ராஸையோ மாற்ற போறீங்களா, இல்லைன்னா ஒரு போலரையோ காம்போஜியோ 1 or 2 others who didn't have a great game அவனை போய் மாற்ற போறீங்களான்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ ஐ திங்க் தே வில் பி கிவன் அ லாங்கிஷ் ரோப் தான். டெஃபினட்டாக சாம்பிள் சைஸ் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. இந்த இமீடியட் கேதார் ஜாதவ்லேருந்து அந்த மகாராஷ்டிரா பிளேயர் ஒருத்தர் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தே மைட் ஹவ் திரிபாத்தின்னு நினைக்கிறேன். ஈவென்டியோட அப்சல்யூட் மிஸ்ஸரி பட் ஈ ஹேட் அ லாங்கிஷ் ரன். ஸோ தோனி டேக்ஸ் பிளேயர்ஸ், அசஸஸ், டேக்ஸ் இஸ் டைம் அண்ட் கிவ்ஸ் அ லாங் ரோப். அவன் டக்குன்னு எடுத்துக்கோ. I don't foresee too many unless enforced by some injury or something. Probably impact player la vana that tiny change irukkalama. Okay. Dhoni is definitely out. So on the context I don't foresee too much of changes. I don't think so anyway. Okay. April end varaikkum Dhoni varamaataarnu da solranga. Appadina solranga. These things only you have to take it with a pinch of salt. Illa spoonful of salt kuda vechikalam. Idhu mari இப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி காஃப் இன்ஜுரி அது இதெல்லாம் அந்த ஏஜ்ல 45ல எந்த அளவுக்கு ரிகவரி. நீங்க யங்கா பாயண்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா, உங்க ரிகவரியும் டக்குன்னு இருக்கும். நீங்க துள்ளி குதிப்பீங்க, உங்க வந்து நீ போன் வந்து சீலிங் அடிக்கும். பட் வயசாக உங்களுக்கு இட் வில் சீம் லாங்கரு, டயர்டு. ஸோ ரிகவரியும் லேட்டர் ஆகும். வி ரியலி டோன்ட் நோ. ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான் அட் த மோமெண்ட். சார் இது ஒரு சாஃப்ட் லான்ச் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லலாமா சார்? யூ கேன் சே தட். யா இட்ஸ் another way of saying it. But he like to go out on a high. ஹோம் கேமில் he'll probably see எப்படி போயிட்டு இருக்கு சீசன் பார்த்துட்டு and then he'll probably just call it quits நினைக்கிறேன். Because 45 is not a small age. Although everybody like சிங்கம் வராரு போறாரு அது இது எமோஷ்னலாக சாண்ட்டு ஓகே நம்பூர் மாப்பிள்ளை அது இதுன்னு கொண்டாடுறோம். வந்தாரை வாழ் வைக்கும் தமிழ் நம்ம ஒரு கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ரிச்சாக
ஹெரிட்டேஜே இருக்குது. எனி வாக் ஆஃப் லைஃப் வெளியூர் ஆள் வந்து இங்கே வந்து கொடிக்கட்டு பறந்துருக்கான், அவனோட சவுண்ட் பைட்ஸுக்கும் அப்படியே வந்து ஜா ட்ராப்பிங் அப்படியே நம்ம வந்து கேட்டுன்னு இருக்கிற நம்ம ஊர் தான். ஸோ செலிப்ரேட் பண்ண ஒரு நல்ல கல்ச்சர் தான். வெளியூரையும் சமமாக வச்சு நம்ம பார்க்குறதுன்றது ஒரு எலிவேட்டட் சென்ஸ் ஆஃப் திங்கிங் இருந்தால் தான் பண்ண முடியும். பட் ஹேவிங் செட் தட் ஸ்போர்ட் வந்து க்ரூவலுங்க. அதுவும் கிரிக்கெட் மாதிரி அதுவும் 3-in-1 உட்காந்து எழுந்து முட்டிக்கிட்டேலாம் காயன்றும். கீப்பர் வேற போதாத்து, he cannot hide himself. கேப்டன் எவ்ரி பால் டிக்கிங், சீனியர் பிளேயர் நோ ஸ்டேட்ஸ்மேன். ஸோ அந்த கான்டெக்ட்ல ஸோ பேட்ஸ்மேனும் அதுவும் வந்து அது நம்பர் 5, 6, 7, 8லாம் T20 கான்டெக்ட்ல ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கின்ற ப்ரெஷர், அந்த கட்டாயம், சேசிங், அது இது இந்த கான்டெக்ட் இஸ் என்டியூர்ட் திஸ் ஃபார் நியர்லி best part of 4 winterலேருந்து is probably donning the cap for best part about 20 to 21 years non-stop IPL travel, this that and everything. So body might have taken its toll because of his footballer's legs and his fitness and discipline-னால தோனி இவ்வளோ நாள் தாங்க முடியாது. லெஸர் மார்டல் என்னைக்கோ கிரம்பிள் ஆகி உடஞ்சிருப்பான். தோனி அது அந்த சிங்கோன்ற மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் அந்த மென்டல் காம்னஸும் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அந்த ஒரு மனசில் அந்த தில், அந்த ஒழுக்கம், அதுதான் இவ்வளோ நாள் இழுத்துருக்குது. But good things or bad things or got to come to an end, unfortunately. But that's the way the cookie crumbles. Bradman illa game point irudhu, Tendulkar illa, Sobers illa, Lara illa, எப்பேற்பட்ட ஜெயண்ட்லாம் வந்து போயிட்டே இருக்காங்க. கேம் கோஸ் ஆன் ஃபார் CSK ஆல்சோ வில் கோ ஆன் ஃபார் எவர். ஓகே, என்ன தோனி என்னன்னா இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஹியூஜ்லி 5 டைட்டில்ஸு தமிழ்நாடுக்கு. அதான் ஒரு வாட்டி கூட ஒரு கமெண்ட் கூட கவாஸ்கர் கூட சொன்னார், நீங்கள் என்ன ரஞ்சி டிராஃபி அடிக்கிறதுல ப்ளேம் பண்ணுறீங்க கோச்சை கீச்சை, பட் உங்கள் ஊர்லேயே வந்து நீங்கள் சிஎஸ்கே வந்து வெளியூர் கேப்டனை வந்து தான் உங்களுக்கு சிஎஸ்கேவே டைட்டில் வின் பண்ணி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிப்டிக்காக ஒரு கமெண்ட்டே கவாஸ்கர் ஒரு லெஜெண்டே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல டோட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டு அது இதெல்லாம் தோனியோட இன்புட்ஸ் ஃபினாமினல் தான். அவர் ப்ரைஸை பாடி நம்ம அலுப்பே தட்டாது, வாரம் ஃபுல்லும் பேசினே இருக்கலாம், பாடினே இருக்கலாம், புகுந்துனே இருக்கலாம். But unfortunately, his time is also very nearly numbered, considering the gravity of the injury and his age, and in the totality la pathina just one of those things. I am conjecturing, I really don't know. Okay. I think he might very well call it quits in Anani. Okay. நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய கிரிட்டிசைஸ்லாம் பண்ணோம். இந்த இன்டர்வியூ முடிக்கும் போது கொஞ்சம் ஒரு சாஃப்டான நோட்டில், கொஞ்சம் எமோஷனலான நோட்டில் முடிக்கலான்ட்டு பார்க்குறேன். ரவீந்திர ஜடேஜா அங்கே வந்து சிஎஸ்கேன்னு சேன் பண்ணும்போது அவருக்கு ஒரு மாதிரி சோக் ஆகுது. ஸோ ஹவு டிட் யூ see that? Of course, he is a professional player. That didn't stop him from performing. இல்லையா, ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து நம்மளை விக்கெட் சிஎஸ்கே further he nailed it down. இல்லையா, நல்லா ஸ்டார்ட் பண்ணது ஃபர்தர் எக்ஸாஜரேட் பண்ணி விட்டாரு. ஒரு கன் ஷாட் செலிப்ரேஷன்லாம் அவ்வளோதான். பட் அகைன் கோல்ட் கன்னிங் ப்ரொஃபஷனல்ல ஓகே he got to keep moving forward. ஓகே, அவர் when he looks back career, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு குவாலிட்டி சாம்பியன் பிளேயர்லாம் எவ்ரி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் he won't reminisce or look back, அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. once he calls it quits ன்னு வச்சுக்கோங்க, 35-40 வயசுலயோ whenever பாடியோ மைண்டோ சிங்கால பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ is not going to be picked in auction when he hangs his boot out to dry. அந்த சமயத்துல when he reflects on his career, சென்னை சூப்பர் கிங்ஸோட ஜேர்னி, அந்த சின்ன தலை வாட் எவர் வந்து நிக் நேம் தோனி அதை என்டியோர் பண்ணி ஜாலியாக அந்த உருண்டு பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது இந்த பாண்டிங் எண்டிங்கு, சார் ஜடேஜா அது இது கூப்பிட்டு அவரை நிக் நேம் கூப்பிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணி 12லேருந்து சம்திங் லைக் இவ்வளோ டைட்டில்ஸ்க்கு இஸ் பீன் பார்ட் ஆஃப் இட், ஹை அண்ட் லோ கேப்டன்சியில் சோபிக்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த 23 ஃபைனல் ஃபேபிள்டு ஹுக் ஷாட்டு, லாஸ்ட் பால் 4 இல்லையா, அந்த கான்டெக்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா when he looks back on his career, lot of fondness இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். சிஎஸ்கே பற்றி ஒரு சாப்டர் என்ன 4-5 சாப்டர் எழுதுகிற அளவுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. பட் வென் யூஆர் பிளேயிங் கன்னிங் ப்ரொஃபஷனலாக இருக்கச்ச பால் வந்து பார்க்கறச்ச அடிக்கச்ச அன்எமோஷனலாக தான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்குது எமோஷன், கட்டைக்கு என்ன இருக்குது எமோஷன், வுட் வாக்கிங் லெதர், அதில் வந்து நீங்கள் குழப்பிக்கவே கூடாது. கன்னிங் கோல்ட் ப்ரொஃபஷனல் அப்படி தான் அப்ரோச் பண்ணுவோம், அப்படி தான் போலிங் போட்டோம், அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அட்டகாசமாக இருந்தது. ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய என்னென்னலாம் ரெக்டிஃபை பண்ணணும், எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் வெரி மச்.